பாக்கியமும் மேன்மையும் மகத்துவம் நிறைந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் சிறப்பித்து சிலாகித்து கூறப்பட்ட கண்ணியமான மாதத்தை, ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே 4 மாதங்கள் மிக கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். ஹதீஸுடைய கிதாபுகளில் அது எந்தெந்த மாதங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்து கொடுத்திருக்கின்றார்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் உடைய மாதம், இப்போது நாம் வீற்றிருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம் குர்ஆனிலே மிக கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக இவை இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்பதாக சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னதாக ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே மடமைத்தனமான அந்த மூட பழக்கங்கள் நிறைந்த காலத்தில் கூட இந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மாதங்களில் பாவங்களை செய்ய மாட்டாங்க. இந்த மாதங்களில் போர்கள் எதுவும் நடக்காது. அல்லாஹ்வுடைய கிருபையிலே இக்காலம் வரைக்கும் அரபுலகத்திலே இந்த மாதங்களில் போர்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் சமீப காலங்களில் வேதனை, இந்த புனித மாதங்களில் கூட புனித பூமிகளில் அந்த அணுகுண்டுகளுடைய சத்தங்கள் எழுப்பிக் கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புனித பூமிகளை, அரபுலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியான பூமியாக ஆக்கி அல்புரிவானாக. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, குர்ஆன் ஹதீஸிலே மிக சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு மாதத்தை, ரஜபுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அடைந்தார்கள் என்பதாக சொன்னார். ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டது, பிறை பார்க்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வலமையாக செய்த அமல்களில் ஒரு அமல் தான் துஆ ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிஹனா ரமதான். யா அல்லாஹ், ரப்பே, ரஜபையும் ஷஅபானுடைய மாதத்தையும் எங்களுக்கு பரக்கத்துக்குரிய மாதமாக ஆக்கி வைப்பாயாக. வ பல்லிஹனா ரமதான், ரமதான் அந்த பாக்கியமான மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய அந்த தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய முதல் பிறையிலிருந்தே இந்த துஆவை ஓதுவார்கள் என்பதாக ஹதீஸ்கள் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஈமானிய வாழ்க்கையிலே பரக்கத்து, அதே போல் பாக்கியமும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒவ்வொரு முஃமினுக்கும் பரக்கத்தும் கிடைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரிதா, பாக்கியங்களும், பாக்கியமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அமல்கள், அதற்கான கூலிகள், அந்த பாக்கியமும் ஈமானிய வாழ்க்கையிலே மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த துஆவின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். யா அல்லாஹ், எங்களுக்கு பரக்கத்தையும் தா, பாக்கியத்தை அடையவும் செய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே பாக்கியமான ரமலான் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு முன் அறிவிப்பு தான் ரஜபாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானை வரவேற்கும் விதமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலிருந்தே துஆ செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏன், ரமலான் அவ்வளவு மகத்துவமான ஒரு பெரும் மாதமாக இருந்து கொண்டிருப்பதின் காரணமாக. எனவே ரமலானுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பரக்கத்துகளையும் பாக்கியங்களையும் பெறுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைய நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அது அல்லாமல் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய பரக்கத்தையும் பாக்கியத்தையும் பெறுவதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளவும் இந்த சந்தர்ப்பத்திலே கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மாதம், ரஜபுடைய மாதம் எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம், எவ்வளவு மேன்மையான மாதம் என்பதாக சொன்னால், ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்து, அந்த மடமைத்தனமான அந்த காலகட்டத்தில் இருந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு முன்பு இருந்தே, அந்த ஜாஹிலியாத்தினுடைய காலத்தில் இருந்து இன்றைய அறிவியல் உலகம் வரைக்கும் வியந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வான விண்வெளி பயணம், மெஹராஜ், இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு இரவிலே மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து மகத்தான ஒரு அமலான தொழுகையை பெற்று வந்த அந்த அற்புத நிகழ்வு, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரும் நிகழ்வான அந்த மெஹராஜ் நடந்தது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளில் உச்சகட்ட சிறப்பாக இது இருந்து கொண்டிருக்கின்றது.
கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இது அல்லாமல் இன்னும் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் இந்த புனித ரஜபுடைய மாதத்திலே நிகழ்ந்திருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்திலே மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானுடைய உழைப்பை செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே மிக கடுமையான எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஈமானிய நிலையிலே இனி ஒரு நிமிடம் கூட மக்காவுடைய அந்த வீதிகளில் பயணிக்க முடியாது. மக்காவிலே வீடுகளில் வாழ முடியாத ஒரு மிக நெருக்கடியான சூழ்நிலை ஈமான்தாரிகளுக்கு ஏற்பட்டுச்சு. எனவே முதற்கட்டமாக நபித்துவத்தினுடைய 5வது ஆண்டு, நபி அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய ஜமாத், ஒரு குழுவிற்கு அனுமதி அளித்தார்கள் முதல் ஹிஜ்ரத்திற்காக. ரஜபுடைய மாதத்தில், இந்த மாதத்தில் தான் முதல் ஹிஜ்ரத் நடக்கின்றது. ஹபஷாவிலே இருக்கக்கூடிய அபிசினிய நாட்டிற்கு, இன்றைய எத்தியோப்பியா அன்றைய அபிசினியாவாக அபசாவாக இருந்தது. எனவே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட சில ரிவாயத்துகளில் 16 நபர்கள், சில ரிவாயத்துகளில் 18 நபர்கள் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய தலைமையில் முதல் ஹிஜ்ரத் ஹபஷாவிற்கு, அபிசினியாவிற்கு நடந்தது இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஜமாத் அபிசினியாவுக்கு சென்றதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஜமாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா போன ஜமாத் நல்ல விதமாக இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையில போன அந்த குழு அபிசினியாவிலே எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த நெருக்கடியும் இல்லாம நிம்மதியாக ஈமானிய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஹபஷாவிலே இருக்கு. எனவே இன்னொரு ஜமாத் அதற்கு அடுத்தபடியாக ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 83 ஆண்களும் 19 பெண்களும் 108 நபர்கள் அடுத்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். மீண்டும் ஒரு ஹிஜ்ரத் செய்து, இதெல்லாம் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னதாக நடக்கக்கூடிய ஹிஜ்ரத். எனவே ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே 108 நபர்கள் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகின்றார்கள். இந்த தருணத்துல தான் மக்கத்து குறைஷிகள், காஃபிர்கள், குறைஷி தலைவர்கள் ரொம்ப கை செய்தப்படுறாங்க. நாம இங்க மக்காவில இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தோம், இவங்க இந்த ஈமானிய வாழ்க்கையை விடணும், நம்முடைய இயற்கை மார்க்கம், இயற்கை வணக்க வழிபாடுகளுக்கு இவர்கள் நாம நெருக்கடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா திரும்பிடுவாங்கன்னு பார்த்தா, நம்ம மக்காவை விட்டு தொடர்ந்து அபிசினியாவிற்கு போய் அங்கு போய் அடுத்தடுத்த குழுவாக மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, இது சரியில்லை. பிற நாடுகளிலும் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நமக்கு நெருக்கடியாக ஆகிடும். எனவே ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அபீ ரலியல்லாஹு தஆலா இருவர்களுடைய தலைமையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பிற்காலத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் காஃபிர்களுடைய குழு தலைவர்களாக இருந்தாங்க. எனவே மக்கா குறைஷி தலைவர்கள் இவர்கள் இருவரையும் முடிவு செய்யறாங்க, அபிசினியாவிற்கு நீங்கள் தூதுவர்களாக போகணும். அங்கு போய் இந்த முஸ்லிம்கள் ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகள், இவங்களுடைய சூழ்ச்சிகள் என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும், இவங்களுடைய திட்டங்கள் என்ன, இவர்களால் ஏற்படக்கூடிய நம்முடைய தெய்வங்களுக்கான அந்த இழுக்குகள் என்ன என்பதை எல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். சொல்லி அவர்களை மீண்டும் மக்காவுக்கு அழைச்சிட்டு வரணும். அபிசினியாவில் நிம்மதியாக வாழக்கூடாது, அவங்க மக்காவுக்கு திரும்ப நீங்க அழைத்து கொண்டு வரணும். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களும் திறமை மிக்கவர்களாக இருந்தாங்க, இல்மாலிகளாக, கல்வி அறிவுடையவர்களாக இருந்தாங்க, பேச்சாற்றல் உடையவர்களாக இருந்தாங்க. எனவே இவர்கள் தங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக அபிசினியாவில் இருந்து மக்காவாசிகளை அழைச்சிக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக இருவரையும் அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. எனவே சென்ற அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பரிசு பொருட்களோடு அபிசினியாவிற்கு அபசாவுக்கு போறாங்க. முதல் கட்டமாக மன்னரை சந்திப்பதற்கு முன்னதாக மந்திரிகளை எல்லாத்தையும் சந்திக்கிறாங்க. மன்னருடைய அரசவையில மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்திச்சு அவர்களுக்கு முதல்ல பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறாங்க. கொடுத்துட்டு நிலைமையை சொல்றாங்க, இது போல மக்காவாசிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்ல அல்லாஹ் ஒருவன் என்பதாக, இறைவன் என்பதாக சொல்லி கொண்டு மூதாதைய வணக்க வழிபாடுகளை, தெய்வங்களை எல்லாத்தையும் குறை சொல்லி கொண்டு இருக்காங்க. இதனால எங்க மக்காவிலேயே பெரிய குழப்பம். பல குடும்பங்கள்ல தந்தை ஒரு கொள்கையில இருக்கான், மகன் ஒரு கொள்கையில இருக்கான். இதனால வீடே ரெண்டாகி போய் கிடக்குது, முழு மக்கா எங்களுடைய நாடே ரெண்டாகி போய் கிடக்குது. இப்ப உங்க நாட்டுக்குள்ள வந்து இருக்காங்க, அவங்க இங்கேயும் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களையும் பிரிச்சிருவாங்க.
உங்களுக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. எனவே மன்னரிடத்துல நாங்க போய் பேசும் பொழுது எங்களுக்கு சாதகமாக நீங்கள் மன்னருக்கு ஆலோசனை வழங்கணும். ஏன்னா உங்களுடைய மன்னர் நீங்க சொல்றதான் அதிகமா கேட்பா. தன்னுடைய மந்திரிகள் என்ன சொல்றாங்க, தன்னுடைய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் மன்னர் காது கொடுத்து கேட்பார். எனவே நீங்கள் எங்களுக்கு சாதகமாக மன்னருக்கு நீங்க ஆலோசனை வழங்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலேயே கொஞ்சம் காசு, பணம், பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து மந்திரிகளை, அமைச்சர்களை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். கடைசியாக நஜாஷி மன்னர் அவரை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு நிலைகளை சொல்றாங்க. இந்த மக்காவாசிகள், இங்கிருந்து மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் யார், அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அதனால் ஏற்பட்ட பெரும் பெரும் பிரச்சனைகள், ஃபித்னாக்கள் என்ன, எல்லாத்தையும் நஜாஷி மன்னர் இடத்துல இந்த இருவரும் விளக்கி சொல்றாங்க. மக்காவிலிருந்து வந்த தூதுக்குழுவினுடைய தூதுவர்கள் சொல்றாங்க. மன்னர் நஜாஷி உண்மையிலேயே ஒரு சிறந்த மனிதராக இருந்தார். ஒரு தூரநோக்கு சிந்தனை, மனிதாபிமான உள்ளம் கொண்டவராக இருந்ததனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்தாரிகளினுடைய பாதுகாப்பிற்காக அபசாவை தேர்ந்தெடுத்தாங்க, எத்தியோப்பியாவை தேர்ந்தெடுத்தாங்க, அபிசினியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. மன்னர் இவர்கள் சொல்றதை வச்சு எதுவும் முடிவு பண்ணல. மன்னர் சொன்னார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து, நீங்க ஒரு புறம் உங்களுடைய வாதத்தை வச்சிட்டீங்க, அவங்க இப்படி குழப்பம், அவங்களால மக்காவில வீடுகள் ரெண்டாச்சு, முழு மக்காவும் ரெண்டா போய் கிடக்குது என்பதால சொல்றீங்க, எல்லாம் சரிதான். அவர்களையும் அழைத்து விசாரிக்காத வரை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த விஷயத்துல தீர்ப்பு சொல்ல மாட்டேன், முடிவெடுக்க மாட்டேன். எனவே அவர்களையும் அழைங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூதுக்குழுவினுடைய தலைவராக அவங்க தான் முன்னாடி வந்து நின்றாங்க. உள்ளே அரசவைக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. வந்த உடனேயே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, மக்காவினுடைய தூதுக்குழுவினுடைய தூதுவர்களாக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மன்னர் இடத்துல சொல்றாங்க, பாத்தீங்களா இவங்க எவ்வளவு பெரிய திமிர் பிடிச்சவங்க அப்படின்றது அவங்க அரசவைக்குள்ள வந்ததை வச்சு நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த அரசவை, உலகத்துல எந்த அரசவைக்கு போனாலும் அந்த அரசவைக்கு என்பதாக, மன்னருடைய சபைக்கு என்பதாக ஒரு தனி சிறப்பு மரியாதையும் இருக்கு. அந்த வரம்புகளை அவங்க பின்பற்றணும். ஆனா இந்த முஸ்லிம்கள் உள்ள வரும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க, அரசவைக்குள்ள மன்னருடைய சபைக்குள்ள நுழைஞ்சா சிரம்பணிக்கணும், மன்னருக்கு சஜிதா செஞ்சுட்டு தான் அரசவைக்குள்ளேயே அந்த சபைக்குள்ளேயே வரணும். ஆனா இவங்க பாருங்க, சஜிதா செய்யாம, சிரம்பணியாம, மன்னருடைய அவை சபை என்ற அந்த வரம்புகளை எல்லாம் எதையும் பின்பற்றாம இவங்க எப்படி வந்து நின்றுருக்காங்க, இது ஒன்றே போதும் இவர்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் என்பதாக அப்படின்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னர் இடத்துல சொன்னார். மன்னர் நஜாஷி ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்டார், ஏப்பா நீங்க உள்ள வரீங்க, அரசவைக்கு என்பதாக சொல்லி ஒரு வரம்புகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் அரபிகள் பல நாடுகளுக்கு வியாபாரத்துக்காக போயிருக்கீங்க, ஒவ்வொரு அரசவைக்கும் ஒரு வரம்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அதை மீறி நீங்க இந்த அரசவையினுடைய வரம்பையை மீறி நீங்க நடக்கிறீங்களே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்துல ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேருரையை நிகழ்த்தினாங்க. நாங்கள் யார், எங்களுடைய ஈமான் என்ன, எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை மிக தெளிவான முறையிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான தெளிவுரையை ஹஸரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நஜாஷி மன்னரிடத்தில் எடுத்து வச்சாங்க. ஃபகான அல்லதி கல்லமஹு ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அய்யுஹல் மலிக், ஓ அரசர் அவர்களே, குன்னா கௌமன் அஹ்லல் ஜாஹிலியா, நாங்கள் ஜாஹிலியத்தில் இருந்தோம், அறியாமையில் இருந்தோம், எது சரி எது தவறு எதையும் நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். நஅபுதுல் அஸ்னாம் வ நஅகுல் மைதா, மிக கேடான மிக கேவலமான பழக்க வழக்கங்கள்லாம் எங்களிடத்தில் இருந்துச்சு. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அடக்கம் செய்யப்பட்ட மையத்துகளை தோண்டி எடுத்து அந்த கஃன்களை விற்று கூட நாங்கள் வாழ்க்கை நடத்தோம். மையத்துகளை, அந்த பிணங்களை கூட தின்று நாங்கள் வாழ்க்கை நடத்தி இருக்கின்றோம். ஜாஹிலியத்துடைய எங்களுடைய நிலை, எங்களுடைய கோரம், இப்படிதான் நாங்கள் இருந்தோம். ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஐயாமுல் ஜாஹிலியத்தில் மக்காவுடைய நிலை என்ன என்பதை தெளிவாக சொல்றாங்க. வனஅத்தில் ஃபவாஹிஷ வனக்தஉல் அர்ஹாம் வனுசியல் ஜிவாரி யாகுல் கவாவி மின்னா ضعيفன் ஃபகுன்னா அலா ذلك ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலா. எங்களிடத்துல மிக கேடுகெட்ட மிக அனாச்சாரமான விஷயங்கள் இவை எல்லாம் நிலவி இருந்துச்சு. எதுவரைக்கும் என்பதாக சொன்னா, ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலா, ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்துல வருகை புரிய வரைக்கும் இப்படிப்பட்ட கலாச்சாரத்துல, இப்படிப்பட்ட கேவலமான கொள்கையுடைய மக்களாகத்தான் நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களிடத்துல வந்தாங்களோ, அவர்களுடைய வருகைக்கு பிறகு மின்னா நஅரிஃபு நஸபஹு வ ஸித்கஹு வ அமானதஹு வ அஃபாஃபஹு ஃபதஆனா இலல்லாஹ், நாங்கள் நல்லவர்களாக மாறினோம்.
எங்களுடைய தன்மைகள் குணங்கள் எல்லாம் மாறியது. உறவு முறைகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். ஓர் இறை வழிபாட்டு சிலைகள் இவைகள் எதற்கும் சக்தி கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் தான் அனைத்துக்கும் சக்தி படைச்சவனாக இருக்கான். எனவே உண்மையான ஹக்கான இறைவனுடைய வாழ்க்கை, உண்மையான மனிதாபிமான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக நாங்கள் நபியினுடைய வருகைக்கு பிறகாக நாங்கள் இப்படி மாறினோம். இதுதான் எங்களுடைய ஈமான் இஸ்லாம் என்பதாக சொன்னார். நஜாஷி மன்னருக்கு மிக அற்புதமாக இருந்துச்சு. வந்த மக்காவினுடைய தூது தலைவர்களிடத்துல சொன்னால், இவர்கள் சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு பழங்கால வாழ்க்கை, மிக மடத்தனமான அல்லாஹ் பாதுகாக்கிற மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு நபியினுடைய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பிறகு மிக மனித புனிதர்களாக மாறி இருக்காங்க. எனவே நல்ல மனிதர்களாக தானே தெரிகிறாங்க. இவர்களால் மக்காவில குழப்பம் ஏற்பட்டுடுச்சு, மக்காவினுடைய குடும்பங்கள்ல பிளவுகள் ஏற்பட்டுடுச்சு என்பதாக நீங்க சொல்றத நம்மால் நம்ப முடியல. எனவே இவர்கள் நல்ல மக்களாகத்தானே தெரிகிறாங்க, இவர்களிடத்துல எந்த குறையும் இல்லையே என்பதாக சொல்லி நஜாஷி மன்னர் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க மன்னர் இடத்துல சொன்னாங்க, மன்னர் அவர்களே, ஐயுஹல் மலக் இன்னஹும் யகூலூன ஃபீ ஈஸா இப்னு மரியம் கௌலன் அதீமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்களுக்கு அவங்களுடைய இறை தூதர் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கார். நீங்க இப்படி எல்லாம் போனா இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லி பேச்சு திறமையை உண்டு பண்ணி இவங்களை பேச்சால வெல்றதுக்கு யாரும் கிடையாது, அந்த அளவுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அதனால இவங்க இதெல்லாம் பேசுவாங்க, யாராக இருந்தாலும் இறங்கிடுவாங்க, அவங்களும் ஈமான் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வாத திறமை இந்த மக்களிடத்துல இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய தேவன் என்பதாக, உங்களுடைய இறைவனாக நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இன்னும் யகூலூன ஃபீ ஈஸா இப்னு மரியம் கௌலன் அதீமா, அந்த ஈசாவை பற்றிய இவர்களுடைய கொள்கையை கொஞ்சம் கேளுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயாராக இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி இவர்களுடைய அந்த கொள்கைகளை நீங்கள் கேட்டறியுங்க. ஏன்னா அந்த விஷயத்தில உங்களுக்கு முரண்டாக இருக்காங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜீசஸ் அவர் ஒரு இறை தூதர் தான், இறைவன் இல்லை என்பது இவர்களுடைய கொள்கை. உங்களுக்கு எதிராகவும் இவர்கள் கொள்கையுடையவர்களாக இருக்காங்க, அதையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க என்பதாக சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜமாத்தை ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில மக்காவிலிருந்து அபிசினியாவுக்கு அனுப்புவதற்கு முன்னதாக அந்த கடைசி நிமிடத்துல சூரா மரியம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹியாக இறங்கிச்சு நபி அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சு சொன்னாங்க, நீங்க அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்துக்காக போறீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவு இந்த சந்தர்ப்பத்துல சூரா மரியம் இறங்கி இருக்கின்றது. இந்த சூரா மரியமை முழுவதுமாக உங்களுடைய குழுவுக்கு ஓதி காட்டும்படியும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கு. என்ன விஷயம் தெரியல, அதுல அல்லாஹ்வுடைய கைர் ஏதாச்சும் இருக்கும். எனவே இக்கட்டான நிலையிலே எதிரிகளுடைய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, யாரையும் மக்கா விட்டு வெளியேறக்கூடாது என்பதாக சொல்லி அவங்க எல்லாம் நோட்டமிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல இந்த அவசர சூழ்நிலையிலும் கொஞ்சம் அமருங்க, சூரா மரியமை நான் ஓதி காமிக்கிறேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா மரியமை முழுவதுமாக ஓதி காண்பித்தாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை மனனம் செஞ்சுக்கிட்டாங்க. எனவே இந்த இடத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்த அந்த கொள்கையை பற்றி மக்காவிலிருந்து வந்த தூதுவர்கள் நஜாஷி மன்னரிடத்துல சொல்றாங்க. ஏன்னா நஜாஷி அபிசினியா மக்கள் கிறிஸ்துவ மக்களாக இருக்காங்க, அவங்க கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த தருணத்துல இந்த கேள்வியை அரசர் நஜாஷி கேட்கிறார், ஈசாவை பத்தி உங்களுடைய கொள்கை என்ன? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றிய உங்களுடைய கொள்கை என்ன? அன் கௌலிஹிம், உங்களுடைய கவுல் என்ன? நீங்க என்ன அவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய குர்ஆன் அவரை பத்தி என்ன சொல்லுது? ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நகூலு ஃபீஹி அல்லதி ஜாஅனா பிஹி நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ அப்துல்லாஹ் வ ரசூலுஹு வ ரூஹுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அவர் ரசூலாக இருந்துகிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வுடைய ரூஹால் உருவாக்கப்பட்ட ஒரு பிறப்பாக இருந்து கொண்டிருக்காங்க. அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகனாக இருக்காங்க. அதை சொல்லிட்டு சூரத்துல் மரியம் ஓதி காண்பிச்சாங்க. காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. அதில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து வருகின்றது, வதுகுர் ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா. இந்த ஆயத்தை சூரா மரியமை ஓத ஆரம்பித்த உடனே நஜாஷி மன்னரும் முழு நஜாஷி மன்னருடைய அரசவையும் மந்திரிகளும் அந்த அரசவையிலே இருந்த கிறிஸ்துவ ஃபாதரிமார்கள் அறிஞ்ச பெருமக்கள் அனைவர்களுடைய கண்களில் இருந்தும் தாரத்தாரையாக கண்ணீர் மல்க, கண்ணீர் வடிந்தோடக்கூடியதாக இருந்துச்சு.
ஏன்னா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து யூதர்களுடைய கொள்கை மிக கேவலமான முறையில் சித்தரிச்சு வச்சிருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி தவறான மானக்கேடான விஷயங்களை அவதூறுகளை உலகத்துல பரப்பி இருந்தாங்க. ஆனா இங்க ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன்ல வரக்கூடிய சூரா மரியம்ல அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க ரொம்ப பரிசுத்தமான பெண். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹால் உருவாகிய ஒரு பேர் அற்புதமான பிறப்பு என்பதாக அவர்களை பற்றி உயர்த்தி சொன்ன உடனே அங்கிருந்த யூத கிறிஸ்துவ ஃபாதரிமார்கள் அவர்களும் அழுதார்கள். மன்னர் இடத்துல சொன்னாங்க, உண்மையிலேயே இது உண்மைதான், இவர்களுடைய வேதம் உண்மைதான், இந்த முகமது உண்மைதான். எனவே அந்த தருணத்திலேயே நஜாஷி மன்னர் கலிமாவை சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வரலாற்றிலே மிக அற்புதமான பல மன்னர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டது, தூதுகள் அனுப்பப்பட்டது. பல மன்னர்கள் அதை நிராகரித்தாங்க, மறுத்தாங்க. ஆனா ஈமானை ஏற்றுக்கொண்ட மன்னர் என்பதாக சொன்னார் அபஷாவினுடைய அந்த எத்தியோப்பியாவினுடைய அரசரான நஜாஷி மன்னர், அவர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த தருணத்திலே சொன்னார், அஷ்ஹது பில்லாஹி அன்னஹு லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நானும் ஈமான் கொள்கின்றேன். அல்லதி வ அன பஷாரத்து மூஸா வ ஈசா, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யூதர்களுடைய நபியான, அதேபோல் கிறிஸ்தவர்களுடைய நபியான ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இவர்கள் பஷாரத்தாக நற்செய்தியாக சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹம்மது தான் என்பதையும் நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வ முபஷ்ஷிரம் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்ன வார்த்தையை சொல்ற அல்லாஹ், நான் இந்த உலகத்திற்கு வந்ததே. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, வ முபஷ்ஷிரம் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அஹ்மத் என்பதாக சொல்லக்கூடிய இந்த நபியை பற்றி பஷாரத் சொல்வதற்காக, நற்செய்தி சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன், அதுதான் என் வேலைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம பார்க்கலாம், கிறிஸ்துவ மிஷனரிகள் இல்ல அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்ல இந்த வார்த்தைகளை அதிகமாகவே நாம பார்க்கலாம். நற்செய்தி பெருங்கூட்டம், நற்செய்தி பெருங்கூட்டம். ஆனா அந்த நற்செய்தி என்னன்றது அந்த உலகத்துக்கு அவங்க சொல்லல. அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபியாக வந்தாங்க, அவங்க நற்செய்தி சொன்னாங்க. பல இடங்கள்ல போஸ்டர்கள்ல பார்த்திருக்கலாம், நற்செய்தி பெருங்கூட்டம் அனைவரும் திரண்டு வாருங்கன்னு சொல்லி கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அழைப்பு கொடுப்பாங்க. என்ன நற்செய்தி என்பதை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, சொல்வதை மறைச்சிட்டாங்க. ஆனா அந்த நற்செய்தி என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வ முபஷ்ஷிரம் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக இறுதி தூதுவரை பற்றிய நற்செய்தியை சொல்வதற்காகத்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு நாங்க அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே இந்த சூரா மரியம் அதனுடைய வார்த்தைகளை இதை கேட்ட உடனே நஜாஷி மன்னர் அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டுட்டு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார், நான் இப்போது அரசனாக இருக்கேன், நான் இந்த மக்களுக்கெல்லாம் மன்னராக இருந்துகிட்டு இருக்கேன், என்னிடத்துல இந்த பொறுப்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா, நான் அரசனாக மட்டும் இல்லை என்பதாக சொன்னா, இப்போதே நான் மதீனாவிற்கு சென்று அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செருப்பை சுமக்கக்கூடிய அடியானாக நான் மாறி இருப்பேன் சொன்னார் நஜாஷி. இப்போதே நான் மதீனாவுக்கு சென்று இந்த மன்னர் பொறுப்பு, அரசவையின் பொறுப்பு, அரச பொறுப்பு இல்லைன்னு சொன்னா, நான் மதீனாவுக்கு சென்று நபியினுடைய செருப்பை சுமக்கக்கூடிய நபியினுடைய ஹாதிமாக, நான் உதவியாளராக நான் மாறி இருப்பேன். ஏனென்றால் அந்த நபி உண்மையானவர் என்பதாக சொல்லிட்டு வந்த மக்கா தூதுக்குழுவிடத்துல சொன்னார், உங்களுடைய வாதங்கள் ஏற்கப்படாது, உங்களோடு இவரை நாங்கள் அனுப்ப முடியாது, இவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்படுகிறது, மக்களுக்கும் நான் அறிவுறுத்துகின்றேன், நீங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்க, நபியினுடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்பதாக சொல்லி பிரகடனம் செய்தார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிகழ்வு ரஜபில ஆரம்பித்த இந்த மாசத்தில் தான் முதல் ஹிஜ்ரத் ஆரம்பிச்சு அபிசினியாவுக்கு மக்கள் போனார்கள். நபித்துவத்தினுடைய 5வது ஆண்டு, நபி அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டு 5 வருஷம் கழிச்சு அபிசினியாவுக்கு மக்கள் போனாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையிலே அபிசினியாவுல போய் மக்கள் போனாங்க. அங்க போய் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நபித்துவத்தினுடைய 5ஆம் ஆண்டில ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 5 வரைக்கும் 10 ஆண்டுகள் அபஷாவில் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சென்ற அந்த தூதுக்குழு எல்லாம் அங்கதான் இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல நஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்களும் உங்களுடைய தூதுக்குழுவும் நீங்க மன்னருடைய அரசவைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுது. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய தோழர்களோடு நஜாஷி மன்னருடைய அரசவைக்கு உள்ள போறாங்க. உள்ள போனா மன்னருடைய அந்த சிம்மாசனத்துல மன்னர் இல்ல, அந்த இடம் காலியாக இருக்கு. நஜாஷி மன்னர் எங்க இருக்காருன்னு பார்த்தா, கீழே சாதாரணமான எந்த விரிப்பும் விரிக்கப்படாத ஒரு தரையில அரசர்கள் உடுத்தக்கூடிய எந்த ஆடையும் இல்லாமல் சாதாரணமான ஒரு மனிதன் உடுத்தக்கூடிய சாதாரண ஆடையை அணிந்து வெறும் மண் தரையில அமர்ந்திருந்தார்.
ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். மன்னரை சந்திச்சா, நீங்க வர சொன்னீங்கன்னு சொல்லி நாங்க வந்துட்டோம், ஆனா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்க உங்களுடைய சிம்மாசனத்திலையும் அமரல, மாறாக தரையிலே எந்த பகடமும் இல்லாம, அரசரு குறித்தான அந்த ஆடைகளும் இல்லாம ஒரு சாதாரண சிம்பிளா உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன காரணம்? அப்ப நஜாஷி மன்னர் சொன்னார், நான் கிறிஸ்துவ வேதங்களில் நான் படித்திருக்கின்றேன், ஒரு நற்செய்தி, ஒரு சுப செய்தி, நல்ல விஷயம் வந்தது என்பதாக சொன்னா, நபிமார்களுடைய பழக்கம், நல்லோர்களுடைய சாலிஹீன்களுடைய பழக்கம், உடனடியாக இறைவனுக்கு சிரம் பணிவார்கள், சஜிதா செய்வாங்க. எனவே எனக்கு ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டுச்சு, அந்த நற்செய்தியின் காரணமாக அல்லாஹுக்கு நான் சஜிதா செஞ்சுட்டு தரையில் அமர்ந்திருக்கேன், அதனாலதான் கீழே இருக்கேன். அல்லாஹுக்கு சஜிதா செய்யும் பொழுது என்னுடைய அந்த பகட்டான அரச உடைகள் எல்லாம் அணியக்கூடாது, என்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து நான் சஜிதா செய்யக்கூடாது, தரையில என்னுடைய நெத்தி படணுன்றதுக்காக, சஜிதா செய்யணுன்றதுக்காக நான் கீழே உட்கார்ந்து இருக்கேன், சஜிதா செஞ்சுட்டு நன்றி செலுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இப்ப ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா நஜாஷி மன்னரிடத்துல கேட்டாங்க, அப்படி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அல்லாஹுக்கு சஜிதா செய்யக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு நற்செய்தி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, என்ன சுப செய்தி வந்திருக்கு? அப்போ நஜாஷி மன்னர் சொன்னார், ஒன்றுமில்லை, ஹிஜ்ரி 2 அந்த நேரம் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே மக்கத்து குறைஷிகளை வீழ்த்தி பத்ரிலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கான். அந்த செய்தி தான் இப்ப எனக்கு வந்திருக்கு. ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா அவங்க அபிசினியாவில் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியாது. மன்னர் நஜாஷி தான் சொல்றார், மக்காவாசிகளுக்கும் நபிக்கும் ஏற்பட்ட அந்த போரிலே, பத்ருடைய போர்களத்திலே அல்லாஹ் பத்ரீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதை பறைச்சாட்டும் விதமாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்போ சஜிதா செஞ்சிருக்கேன், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு ஹைபருடைய யுத்தம் நடந்துச்சு, அதனுடைய வெற்றியும் பறைச்சாட்டப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 5க்கு பிறகு அபஷாவிலிருந்து ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே சென்ற 108க்கும் மேற்பட்ட அந்த நபர்கள் மதீனாவுக்குள்ள வராங்க. அப்போது கைபருடைய போருடைய வெற்றியும் பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா அவங்களோட வருகையை பார்க்கறாங்க, ஆனந்தம் அடைகிறாங்க. ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய வருகையை பார்த்து ஆனந்தம் அடைஞ்சிட்டு சொன்னாங்க, ஜாஃபர், இந்த தருணத்தில் இரட்டை மகிழ்ச்சி அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான். ஒன்று ஹைபருடைய வெற்றியினுடைய அந்த பரிசு, இன்னொன்று ஹிஜ்ரத் செய்து அபஷாவுக்கு சென்ற நீங்கள் யாரும் எந்த சேதமும் இல்லாம, எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நிம்மதியாக வாழ்ந்துட்டு, அந்த மக்களுக்கு மத்தியிலே மன்னருடைய உள்ளத்திலும் ஈமானை விதைத்து நல்லபடியாக திரும்பி வந்திருக்கக்கூடிய இந்த நிலை எனக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, இதற்கு பிறகு அபஷாவில் இருந்து இன்னொரு செய்தி வருகின்றது, நஜாஷி மன்னர் மரணித்து விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் மரணிச்சிட்டார். இந்த செய்தியை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தோழர்கள் எல்லாத்தையும் அழைச்சாங்க, எல்லோரும் ஒன்று கூடுங்க, மன்னர் நஜாஷி மரணித்து விட்டால் அவருக்காக நாம் ஜனாசா தொழுக வேண்டும். நஜாஷி மன்னர் எத்தியோப்பியாவிலே, அபிசினியாவிலே மரணிச்சு அவருடைய மையத்து வைக்கப்பட்டிருக்கு. இங்க மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு, நாம் மன்னர் நஜாஷிக்கு காயிப் ஜனாசா நடத்தலாம், இங்கிருந்து ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்பதாக சொல்லி ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. இதுல பல சட்டங்களை எல்லாம் நம்முடைய உலமாக்கள் வகுத்து தராங்க. என்ன என்பதாக சொன்னால், நஜாஷி மன்னர் அபிசினியாவிலே மரணித்து அவருடைய உடல் அங்கு வைக்கப்பட்டிருந்தாலும் நபி அவர்கள் ஜனாசா தொழுகையை தொழுக வைக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் அந்த உடலை மதீனாவுக்கு கொண்டு வந்துட்டான். நபி அவர்களுக்கு முன்னால் தான் அந்த உடல் இருந்துச்சு. சில சஹாபாக்களும் அறிவிக்கிறாங்க, நாங்கள் நஜாஷி மன்னருடைய ஜனாசாவை எங்களுடைய கண்களால பார்த்தோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேருக்கு நேராகத்தான் மன்னர் நஜாஷிக்கு ஜனாசா தொழுகையை நடத்தினாங்க. இதுல சில சட்டங்கள் இருக்கின்றது, இன்ஷா அல்லாஹ் தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்லலாம். எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு, முதல் ஹிஜ்ரத், அபிசினியாவினுடைய ஹிஜ்ரத் நடந்தது இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் தான். இந்த மாதத்தில் தான் அந்த வரலாற்று நிகழ்வும் இந்த உலகத்திலே நடந்ததாக இருக்கு. இது போன்ற பல நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் இந்த மாதத்திலே நடந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஒரு பாக்கியமான மாதம், இன்னொரு மகத்துவமான மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு துஆக்கள் கபூலாகக்கூடிய மாதமாக இருக்கு. இந்த மாதத்துல ரஜபுடைய மாதத்திலிருந்து ரஜப, ஷாபான், ரமலான், துல்காதா, துல்ஹஜ் இதெல்லாம் தொடர்ந்து புனித மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதங்களிலே செய்யப்படக்கூடிய அத்தனை துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. இந்த ரஜபுடைய மாதம் மேன்மைக்குரிய ஒரு மாதம். இந்த மாசத்துல, இந்த மாசத்துக்கு என்பதாக சொல்லி தனிப்பட்ட அமல்கள்லாம் எதுவும் கிடையாது. வரலாற்றுல பல
வரலாற்று திரிப்புகள், ஹதீஸ் திரிப்புகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இத்தனை ரக்காய் தொழுகலாம், இத்தனை நோன்பு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. மாறாக இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த மாதத்தினுடைய சிறப்புல என்னன்னு சொன்னா, ரமலானை போல இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல பன்மடங்கு கூலி வழங்கப்படும். மற்ற மாதத்துல செய்யக்கூடிய, மற்ற மாதத்துல தொழுகக்கூடிய ஒரு சுன்னத்தான ஒரு ஃபர்லான அமலுக்கு என்ன கூலி வழங்கப்படுகிறதோ அதை காட்டிலும் பல மடங்கு நன்மைகள் இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு வழங்கப்படுது என்பதாக ஹதீஸ்கள் வரக்கூடிய விஷயத்தை நமக்கு உலமாக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதே போல அல்லாஹ் பாதுகாக்கணும். புனித மாதம் என்பதனால் நன்மைகளுக்கு, அமல்களுக்கு கூலி எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதே போல பாவங்களுக்கான தண்டனைகளும் அதிகம். புனித மாதம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், பாக்கியமான மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். எனவே இந்த மாதங்கள்ல மற்ற மாதங்கள்ல போல அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முஃமின், ஒரு ஈமான்தாரி தன்னுடைய வாழ்நாள்ல என்னைக்குமே பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை விட்டு அவர் விலகிதான் வாழணும். குறிப்பாக இந்த மாதங்கள் புனித மாதங்களாக இருந்து கொண்டிருக்கு. இந்த மாதங்கள்லயும் பாவம் செஞ்சாரு சொன்னா பெரிய நஷ்டவாளி. எந்த அளவுக்கு நன்மைக்கான கூலிகள் வழங்கப்படுதோ அதுபோல பாவத்துக்கான தண்டனைகளும் சோதனைகளும் அதுவும் கடுமையாக இருக்கும் என்பதாகவும் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. எனவே அமல்கள்ல நாம கவனம் செலுத்தணும். பாக்கியமான ரமலான் நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கு. மாறாக இந்த மாதம் துஆ கபூலாக கூடிய மாதம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிஹ்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத்தாக்கி வை, ரமலானை அடைய செய். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தினுடைய அந்த சிறப்புல துஆக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் இடம்பெறுகிறது என்பதாக சொன்னார். உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலத்துல உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க நகர்வலம் வரக்கூடிய தருணத்துல ஒரு நபரை பார்க்கறாங்க. பார்வையற்றவராக இருக்கார், 2 கால்களும் இல்லாத சப்பானி, ஊனமுற்றவராக இருக்கார், தட்டு தடுமாறிதான் போயிட்டு இருக்கார். ஒருவருடைய துணை இல்லாமல் அந்த மனிதரால் வாழ முடியாது, செயல்பட முடியாது. தன்னுடைய சாதாரணமான அடிப்படையான சுய தேவைகளை கூட அவரால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத அந்த நிலையில ஒரு மனிதர் உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்கள கடந்து போகிறார். உமர் அலி அல்லாஹு தஆலா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த நிலைமையில அவருடைய நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமாக இருந்துகிட்டு இருக்காரு. யார் இவர், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு. அப்போ கூட இருந்த தோழர்கள் சொன்னாங்க, இந்த மனிதர் இருந்து கொண்டிருக்கின்றாரே பனி சனஆ என்பதாக சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர். இந்த குடும்பம் இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு பக்கத்துல ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவருக்கு சில பொருட்கள், சொத்துக்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த பனி சனஆ குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா, இவருடைய பொருட்களை, அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்த வசித்த அந்த நல்ல மனிதருடைய பொருட்களை, நிலங்களை எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டாங்க. அத்துமீறி அதை எல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த மனிதருக்கு அதிகமாக இடையூறு, அந்த நல்லடியாருக்கு இடையூறு செய்து கொண்டே இருந்தாங்க. அவரும் எவ்வளவு சொல்லி பார்த்தா, நீங்க ரொம்ப வரம்பு மீறி போறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப கடுமையாக இருக்கு, என்னுடைய பொருட்களை சாப்பிடுறீங்க, என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கிறீங்க, எனக்கும் தொல்லைகளை தரக்கூடியவங்களாக இருக்கீங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க சொல்லி 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 பார்த்தால் அந்த மக்கள், அந்த பனி சனஆ மக்கள் கேட்கக்கூடியவங்களாக இல்லை. கடைசியாக அவர் புனித மாதத்தை எதிர்பார்த்து இருந்தார். குர்ஆன்ல சொல்லப்பட்ட, ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட அந்த புனித மாதங்கள் வருகை எதிர்பார்த்து அந்த புனித மாதங்கள் வந்த தருணத்துல இந்த பனி சனஆ குடும்பத்துக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சான். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செஞ்சான். அந்த பனி சனஆ குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் மரணிச்சிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருக்கக்கூடியவர் இந்த மனிதர் தான், இந்த சப்பானி தான். பார்வையற்ற நிலையிலே, 2 கால்களும் இல்லாத நிலையிலே, பிறருடைய துணை இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாத என்ற நெருக்கடி நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, தவழ்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இவர்தான் அவர்களில் கடைசி மனிதராக இருக்கார். அந்த நல்லடியாருடைய அந்த பத்துவா தான் காரணம். அவர் நல்ல மாதம், புனித மாதம் வரட்டும் என்பதாக காத்திருந்த அந்த புனித மாதத்தில் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சார். அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த நிகழ்வை கேட்ட உடனே உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க கண்கலங்கினாங்க. மிக படிப்பினைக்குரிய விஷயமா இருக்கு. அநீதி இழைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே தண்டனையை, உலகத்திலே அல்லாஹ் பிடிக்கக்கூடியவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த சபையில இருந்த இன்னொரு சஹாபி, இன்னொரு தோழர் சொன்னார், ஹலிஃபா அவர்களே, இது போன்று இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். முற்காலங்கள்ல நடந்த அந்த நிகழ்வை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் உண்மையான நிகழ்வாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது.
ஹுஸா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இருந்துச்சு. அந்த வீட்டார்கள், அந்த குடும்பத்தார்கள் வசித்த பகுதியிலையும் இது போன்ற ஒரு நல்லடியார் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா அவருக்கு அந்த ஹுஸாஹா அந்த குடும்பத்தார்கள் அதிகமான இடையூறுகளை செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அவரும் எவ்வளவு பொறுத்து பார்த்தார். ஆனா அந்த மக்கள் அந்த இடையூறுகளை, அண்டை வீட்டாருக்கு தரக்கூடிய அந்த தொல்லைகளை நிறுத்தி கொள்றதாக தெரியல. கடைசியாக அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் புனித மாதம் வருகை எதிர்பார்த்திருந்தார். அந்த புனித மாதத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செஞ்சார். அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஹுஸா குடும்பஸ்தார்கள் அனைவரும் தங்களுடைய வீட்டினுடைய தண்ணீர் தேவைக்காக முழு குடும்பமும் ஒன்றிணைந்து கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. பெரும் பள்ளம் தோண்டி கொண்டிருந்தாங்க, கிணறு தோண்டி கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தினுடைய வெகு அதிகமான நபர்கள் குழிக்குள்ளும் அதிகமான நபர்கள் மேலிருந்தும் அந்த மண்ணெல்லாம் வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு குலுக்கல் அந்த பூமி அந்த குழிக்குள்ள ஏற்பட்டது. அந்த குலுங்கலின் காரணமாக குழிக்குள் இருந்தவர்களும் மேல் இருந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக அதுக்குள்ள அப்படியே புதைந்து போனார்கள். அந்த நல்லடியாருடைய அந்த பத்துவாவின் காரணமாக. இப்படியே இன்னும் 1, 2, 3 சம்பவங்கள் தொடர்படியாக இது போன்ற நிகழ்வுகள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அரசவையில நினைவூட்டப்பட்டுச்சு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் 2 விஷயம். ஒன்று, அநியாயமான முறையிலே ஆக்கிரமிப்புகள், அநியாயமான முறையிலே அபகரிப்புகள், அநியாயமான முறையிலே அநீதம் அண்டை வீட்டாருக்கு, உறவுகளுக்கு. இந்த அநீதத்திற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில தண்டனைகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உலகத்திலேயே அவர்கள் எல்லாம் மிக கொடூரமான முறையிலே அல்லாஹுடைய பிடியில் பிடிக்கப்படுவார்கள் என்பதை இது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அநீதம் செய்கிறது, நிலங்களை வீடுகளை அபகரிப்பு செய்கிறது, பிற மக்களுக்கு அநீதி இழைப்பது, அப்படிப்பட்ட மக்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. முதல் விஷயம். இரண்டாவது, இந்த நிகழ்வுகள் மூலமாக நமக்கான படிப்பினை என்னன்னு சொன்னா, புனித மாதங்கள் வருகை எதிர்பார்த்து தான் அந்த நல்லடியார்கள் துவா செஞ்சாங்க. அந்த துவா உடனடியாக கபூலாயிருக்கு, கால தாமதம் கூட ஆகல. முழு குடும்பமும் அழிந்து போயிருக்கு ஒவ்வொரு சமுதாயத்திலையும். அப்ப புனித மாதங்களை நாம் அடைஞ்சிருக்கோம். இந்த மாதங்கள்ல நாம் அல்லாஹ்விடத்துல பரக்கத்துக்காக, ஆஃபியத்துக்காக, பாக்கியங்களுக்காக, சொர்க்கத்துக்காக, இம்மை மறுமையினுடைய ஈடேற்றத்திற்காக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இந்த புனித ரஜபில் இருந்து அமல் செய்யறோமோ, துவா செய்யறோமோ, அல்லாஹ்விடத்திலே அது பரக்கத்தாகவும் அமைகிறது, பாக்கியத்துக்குரியதாகவும் கபிலியத்துக்குரியாகவும் ஆகிறது என்பதை நாம் இந்த நிகழ்வின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே ரஜபுடைய மாதத்தை அடைந்துட்டோம். அடுத்த ரமலான் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத்தாக்கு, ரமலானை அடைய செய், அந்த பாக்கியத்தை நாங்கள் பெறக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கு என்பதாக நபி அவங்க துஆ செஞ்சிருக்காங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாக்கியங்களும் அவசியமாக இருக்கு, பரக்கத்தும் அவசியமாக இருக்கு. ஏன்னா பரக்கத் என்றது முஃமின்களுக்கு மட்டும் வாக்களிக்கப்பட்ட ஒன்று. ஈமான் அல்லாத மக்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்து கிடையாது. அல்ல, ஈமான்தாரிகளுக்கு தான் பரக்கத்து அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கான். ஒரு ஊரிலேயோ ஒரு இடத்திலேயோ ஒருவருக்கோ அல்லது ஒருவருடைய தொழிலிலேயோ ஒருவருடைய சம்பாத்தியத்திலேயோ அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அதனுடைய செழிப்புக்கு அளவுகளே கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களை பரக்கத்துக்குரிய இடம் என்பதாக சொல்றான். பலதன் முபாரகா, மக்காவை பத்தி அல்லாஹ் சொல்றான் பலதன் முபாரகா, பரக்கத்தான பூமி. எந்த அளவுக்கு பரக்கத்தான பூமி, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் அங்க உம்ராவுக்காக போறாங்க. ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் 50-60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளே போயிட்டு வராங்க. எந்த சலசலப்புகளும் இல்லை, எந்த நெருக்கடிகளும் இல்லை. சாதாரணமான முறையில நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம், விடுமுறை காலங்கள் தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் விடுமுறைன்னு சொன்னா அந்தந்த ஹைவேக்கள் அப்படியே ஸ்தம்பித்து போகும். மக்களுடைய நெரிசல், போக்குவரத்து நெரிசல், டிராபிக் ஜாம் ஆயிடுது. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அந்த பூமிக்குள்ள வராங்க. தண்ணீர் தட்டுப்பாடோ, உணவு தட்டுப்பாடோ, இடவசதி தட்டுப்பாடோ, எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஏன்னா பலதன் முபாரகா, அது பரக்கத்தான பூமி என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அதே போல லைலத்துல் முபாரகா, இரவுகளில் பரக்கத்தான முபாரக்கான இரவு புனித லைலத்துல் கத்ர் இரவு. முந்தைய சமுதாய மக்கள் 100 ஆண்டுகள் வணங்கிய அந்த வணக்கத்தினுடைய நன்மதிப்பையும் நன்மைகளையும் பெருமதையும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மஹரிபுல ஆரம்பிச்சு தஹஜ்ஜுல முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரங்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தை பயனாக கழிச்சிட்டோன்னு சொன்னா லைலத்துல் முபாரகா 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் என்று வணங்கினால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். இதான் பரக்கத் என்பது. பரக்கத் என்பது அதிகமாகிறதல்ல, குறைந்த நேரம் தான். 100 ஆண்டுகளுடைய அமல அதை மீட் பண்ணி
இந்த பரக்கத்தை தான் நபி அவங்க இந்த மாதத்துல அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சிருக்காங்க. ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைச்சிருச்சு சொன்னா அதனுடைய பாக்கியம் எவ்வளவு பெருசா இருக்கும். வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். சஹாபாக்கள் நபியினுடைய பரக்கத்தை பெற்றவர்கள், நபியிடத்துல துஆவை பெற்றவர்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நல்லோர்கள் உலமாக்களுடைய அந்த தொடர்பு நமக்கு அதிகமாக இருக்கும். அவங்க இஹ்லாஸாக அந்த நல்லடியார்கள் அந்த உலமாக்கள் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தொழிலுடைய பரக்கத்துக்காக அவங்க இஹ்லாஸாக துஆ செஞ்சாங்க சொன்னா அது கபூல் ஆகும். அதுக்கு சஹாபாக்கள் அழகான முன்மாதிரி. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி நமக்கு தெரியும். அவர் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். நபியோடு மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். மதீனாவுக்கு வந்த தருணத்துல பாக்கெட்ல ஒரு பைசா கிடையாது, பாக்கெட்ல ஒரு ரூபாய் கூட கிடையாது. அவ்வளவு ஏழ்மை, ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. வியாபாரம் செஞ்சாங்க, தயிர் வியாபாரம் செஞ்சாங்க. தயிர், நெய், வெண்ணெய் இதுதான் அவங்களுடைய வியாபாரத்தினுடைய மூலதனமாக இருந்துச்சு. அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சான், எவ்வளவு பரக்கத் செஞ்சான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே எந்த அளவுக்கு என்பதாக சொன்ன ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சான் என்பதாக சொன்னா நபி அவங்க அவருடைய பரக்கத்துக்காக துஆ செஞ்சாங்க. அவருடைய நிக்காவுடைய தருணத்துல பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக, அல்லாஹ் உங்களுடைய மால்ல, உங்களுடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நபியினுடைய அந்த சஹவாசத்தால், நபியினுடைய நாவால் பரக்கத்துக்காக துஆவை பெற்றாங்க. எந்த அளவுக்கு அவங்க பரக்கத்து பெற்றாங்க என்பதாக சொன்னா ஹதீஸ்கள்ல வருகின்றது, ஃபலகத் ரஅய்துனி வலவ் ரஃபஅத ஹஜரன் லரஜூத அன் உஸீப தஹபன் வ ஃபில்லா. அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கல்லை தொட்டாலும் தங்கமா மாறிச்சு. ஹஜரன் கல்ல தொட்டாலும் தங்கமா மாறி போச்சு, மண்ணை தொட்டாலும் தங்கமா மாறி போச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய கையில பரக்கத்தை கொடுத்தார். நபியினுடைய அந்த துஆ இதான் பரக்கத் என்பது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சலிக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவு செஞ்சோம்னு சொன்னா சளைக்காமல் அல்லாஹ் நமக்கு அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். இன்னைக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு அல்லாஹ் பாதுகாக்கணும். குறைகளுக்காக சொல்லல, மதரசாவுக்காக ஏலான் செய்யறீங்க, பள்ளிவாசல் தேவைன்னு சொல்லி ஏலான் செய்யறீங்க, இந்த நோயாளி வந்திருக்காங்க அவங்களுக்காக உதவி செய்யுங்க, இந்த குமருடைய காரியத்துக்காக வந்திருக்காங்க உதவி செய்யுங்க, மாசம் மாசம் சந்தா கொடுங்க, பள்ளிவாசல் தேவை இருக்கு, அது ஃபேன் தேவை இருக்கு, கரண்ட் பில் தேவை, அந்த தேவை, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எவ்வளவுதான் தாங்கிறது நாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சலிக்காம உம்மத்துக்காக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நபி அவங்க சொல்ல சொல்ல என்னென்ன தேவை அத்தனையும் செஞ்சாங்க. வரலாற்றுகள் அவங்க செய்த சேவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல 4000 திர்ஹம் சதகா செஞ்சாங்க. திர்ஹம் என்பது அவர் சொன்ன வெள்ளி காசு. இன்னொரு தடவை நபி அவங்க சொன்னாங்க திரும்ப ஒரு 4000 திர்ஹம் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. திரும்ப நபி அவங்க சொன்னாங்க திரும்ப 40000 தீனார்களை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 40000 தங்க காசுகள் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 1500 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. ஒவ்வொரு குதிரையும் இன்றைய கால்குலேட் படி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்கு படி நம்ம சொல்லணும் சொன்னா ஒவ்வொரு குதிரையும் பென்ஸ் காரை போல. அரபு குதிரை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பென்ஸ் கார்களை போல அன்றைய நாள்ல அப்படிப்பட்ட 1500 பென்ஸ் கார்களை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சாங்க. 1000 ஒட்டகங்கள், குதிரைகள் எப்படி பென்ஸ் காரோ இன்றைய மதிப்பீட்டுல அந்த ஒட்டகங்கள் இன்றைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார், பென்ஸ் காரை விட இன்னும் விலை உயர்ந்தது. 1000 ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக சதகா செஞ்சாங்க. தங்களிடத்தில் இருந்த 4 லட்சம் மதிப்புள்ள பெரும் தோட்டம், பெரித்தமலம் தோட்டம், அந்த முழு தோட்டத்தையும் நபி அவர்களுக்கு பிறகு உம்மஹாத்துல் முஃமினீன், இந்த சமுதாயத்தினுடைய தாய்மார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வாழ்க்கையில யாரிடத்திலும் எதற்காகவும் அவங்க போய் நின்றுடக் கூடாது. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஹயாத் வரைக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பெருங்கொண்ட பெரித்தமலம் தோட்டத்தை உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்காக அதனுடைய வருமானத்தை வக்ஃப் செஞ்சாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நபிக்கு பிறகு நபியினுடைய மனைவிமார்களை, உம்மத்தினுடைய தாய்மார்களை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தாங்கி பிடிச்சாங்க. அவங்களுடைய மரணத்தினுடைய தருவாயிலே வீட்டிலே கிலோ கணக்காக, டன் கணக்கான தங்க கட்டிகளும் வெள்ளி கட்டிகளும் இருந்துச்சு. ஆம் ஏலான் செஞ்சாங்க, என்னுடைய வீட்டுல நான் சம்பாதித்த தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள் இருக்கு, முழு மக்கா மதீனா வாசிகள் யாரு வேண்டுமென்றாலும் ஈமான்தாரிகள் வாங்க, எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போங்க, வெட்டி வெட்டி தூக்க முடியாம அள்ளிக்கிட்டு போனாங்க என்பதாக வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டு. ஆனா மக்காவுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது, மதீனாவுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பாக்கெட்ல ஒரு பைசா இல்லை. நபி அவங்க செஞ்ச துஆ,
அல்லாஹும்ம அஹ்லிக வ மாலிக யா அல்லாஹ், இவருக்கு பரக்கத் செய். அல்லாஹ் அக்பர். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் பரக்கத். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில பள்ளிவாசலுக்காகவோ மதரசாவுடைய தேவைக்காகவோ ஏழை எளிய மக்களினுடைய தேவைக்காகவோ நாம எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு செய்யறோமோ அல்லாஹ் அந்த அளவுக்கு அதை இன்னும் அதிகப்படுத்தி 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 ஒத்த ரூபாய் கூட இல்லாம மதீனாவுக்குள்ள வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல இருந்த செல்வம், அவங்க செலவு செஞ்சது, இது எல்லாமே கணக்கு போடும் பொழுது அவங்க வச்சிருந்த செல்வத்துல 1/3 பகுதி தான் இதெல்லாம், இந்த செலவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க கொடுத்த சதக்காக்களும் தான தர்மங்களும் என்பதாக சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுக்காக செலவு செய்யக்கூடிய விஷயத்துல நம்ம எந்த சந்தர்ப்பத்திலுமே சலித்திடக்கூடாது. என்ன இதுக்கு அதுக்கு சந்தா கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாம கஞ்சத்தனமானோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுலயும் கஞ்சத்தனம் காட்டிடும். அவன் கஞ்சத்தனம் காட்டினா நம்முடைய நிலை என்ன ஆகும்? 1000 ரூபாய் பள்ளிவாசல் கொடுக்கணும், 2000 ரூபாய் பள்ளிவாசல் கொடுக்கணும், 30,000 ரூபாய் கேட்கறாங்க, இடம் வாங்கணும், பள்ளிவாசலை கட்டணும். நம்ம கொடுத்துட்டா நாம ஏழை ஆயிடுவோமோ, நம்முடைய மாச அந்த கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் துண்டு விழுந்துருமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா முதல்லயே கொடுத்துட்டு திருப்பி என்ன கொடுக்கறது? பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கறதுக்கு, பள்ளிவாசலுக்கான தேவைகளுக்காக யோசிக்க யோசிக்க கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அவன் யோசிச்சானா நம்முடைய நிலைமை என்ன? இந்த வாழ்க்கை, இந்த தொழில், இந்த வியாபாரம் ஒரு சிட்டிக் எல்லாம் மாறி போயிடும். அல்லாஹ் மாத்திரம் நினைச்சா மாத்திட்டு போயிடுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த மக்கள் மனம் வந்து இஹ்லாஸாக பரிசுத்தமாக மன திருப்தியோடு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்களோ அல்லாஹ் அதீத பரக்கத்தை வாக்குறுதி அளிச்சிருக்கான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய தொழில் துறைகளிலே, நம்முடைய சம்பளங்களிலே, நம்முடைய வீடுகளிலே அல்லாஹ் பரக்கத்தை செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வீடுகளை பாக்கியமான அமலுடைய வீடுகளாக, மலக்குகளுடைய சூழ்நிலையை நிகழ்ந்த வீடாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற வீடுகளாக நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்வானாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.